பாப்பா பாப்பா கதை கேளு, காக்கா நரியின் கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா. வணக்கம் நண்பர்களே. நிலாவில் பாட்டி வடை சுட்ட கதையிலிருந்து நிறைய கதைகளை கேட்ட அனுபவம் நமக்கு இருக்கிறது. அடியனுக்கும் அதுபோல கதை சொல்லும் ஒரு வாய்ப்பை நீங்கள் தந்ததுக்காக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இங்கு நலமாக இருக்கிறீர்கள், நானும் அதுபோல் அங்கு நலமாக இருக்கிறேன் என்று நம்புகிறேன். தொடர்ந்து உங்களோடு கதை சொல்லிக் கொண்டிருக்க என்னை அனுமதியுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நாம் பார்க்கும் போகும் கதையின் தலைப்பு எல்லாம் கிருஷ்ணன் செயல். சுவாமி ஸ்ரீகாந்தானந்தா பிஎம் செட்டி தெருவில் சைதாப்பேட்டையில் ஸ்ரீனிவாசா கல்யாண மண்டபம் பக்கத்தில் திடீரென ஒரு வீட்டில் குடி வந்தார். அவரோடு 2 சீடர்களும் இருந்தார்கள். அது ஒரு பெரிய வீடு. 3 பேருமே மஞ்சள் நிறத்தில் தான் ஆடைகள் உடுத்தியிருப்பார்கள். ஒரு பெரிய ஹால் இருக்கும், 2 அறைகள். ஒரு அறையில் சுவாமிகள் தங்கியிருப்பார், மற்றொரு அறைகள் 2 சீடர்களும் தங்கியிருப்பார்கள். அவங்க வீட்டின் எல்லா வேலையும் பார்த்து கொண்டிருப்பார்கள். சுவாமிஜி காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து தன்னுடைய உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, பூஜை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு 7 மணிக்கு ஹாலில் ஒரு மனையில் வந்து உட்கார்ந்து விடுவார். ஹால் முழுக்க ஒரு பாய் விரிக்கப்பட்டிருக்கும். சுவாமிஜியின் பக்கத்தில் ஒரு நீல நிறத்தில் ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்கும். கோழுதும் ஒரு கிருஷ்ணர். சுவாமிஜி எப்போதும் அதில் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பார். சுவாமிஜி எதுவும் திருநீர் வர வைப்பது, லிங்கம் வர வைப்பது என்ற சித்து வேலையெல்லாம் செய்ய மாட்டார். அமைதியாக இருப்பார், நல்ல இனிமையாக பேசுவார். அவருடைய அன்பர்கள், அவருடைய பக்தர்கள், அவர்கள் எல்லோரும் அவர் கண்மணிகள் என்று தான் அழைப்பார். அவருடைய கண்மணிகள் காலையில் வேலைக்கு போகுபவர்கள், வியாபாரத்துக்கு செல்பவர்கள், தொழிலுக்கு செல்பவர்கள் அவரிடம் வருவார்கள். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் உட்கார்ந்து பேசுவார்கள். அவருடைய குரலும் அவருடைய பேச்சும் மிகவும் இனிமையாக இருக்கும். அவரிடம் அவருடைய குறைகள் எல்லாம் சொல்வார்கள், இல்லது ஏதாவது பிரச்சனைகள் என்றால் சொல்வார்கள். எல்லாவற்றுக்கும் சுவாமிஜி அவர்கள் தீர்வெல்லாம் கூற மாட்டார். அவர்களுக்குள்ளேயே இருக்கும் எண்ணங்களை உசுப்பி விடுவார். அவர்களே தீர்வு காணத்தக்கதாக செய்வார். வேதியியலில் வினை ஊக்கி என்று சொல்வார்களே, அதுபோல் அவர் ஒரு கேட்டலிஸ்டாக அவருடைய கண்மணிகளுக்கு இருந்தார். எல்லோருக்குமே அவரை பிடிக்கும். அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்தவுடன் அவருக்கு காணிக்கை கொண்டு வந்து தருவார்கள். அந்த அறை ஓரத்திலே ஒரு பெட்டி இருக்கும். பெட்டியில் அதை வைத்துவிட சொல்வார். அந்த பெட்டிக்கு பூட்டெல்லாம் கிடையாது. பணம் தேவை என்பது எடுத்துக்கொள்வார்கள், செலவு செய்வார்கள். மீதி பணம் அதிலேயே இருக்கும். சைதாப்பேட்டையில் இருந்த சுவாமிஜியுடைய புகழ் கொஞ்சம் அப்படியே அந்த பக்கமாக சலவம்பேட்டை, வேலைப்பாடி, சங்கரம்பாளையம், சாய்நாதபுரம், பாகாயம் வரையும் பரவுது. இந்த பக்கமாக வந்தால் தோட்டப்பாளையத்துலேருந்து காட்பாடி வரைக்கும் போச்சு. அப்படியே முன்பக்கமாக கொணவட்டம் அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. இப்படி சுற்றி எல்லா ஊர்களிலிருந்தும் இடங்களிலிருந்தும் அவரை பார்க்க வருவார்கள். சுவாமிஜி சனிக்கிழமை மாலையிலும் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் 1 மணி நேரம் 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் சில சொற்பொழி ஆற்றுவார். அருளர்கள் நிறைய கொடுப்பார். அதை அவரே டிவைன் டிஸ்கோர்ஸ் என்று கூறுவார். மக்கள் எந்த பிரச்சனைகள் தீர்ந்து வந்து அவரிடம் பேசினாலும் அவர் கூறுகிற ஒரு வார்த்தை எல்லாம் கிருஷ்ணன் செயல். அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி கொண்டே இருப்பார். எந்த சொற்பொழிவாற்றி முடித்தவுடனும் அவர் சொல்லும் வார்த்தை எல்லாம் கிருஷ்ணன் செயல். இப்படியாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. கூட்டம் சேர ஆரம்பித்தது. அந்த ஹால் முழுக்க மக்கள் உட்கார்ந்தார்கள், வெளியில் உட்கார்ந்தார்கள், தெருவில் நாற்காலிகள் போட்டு உட்கார்ந்தார்கள், ஒலிபெருக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். இடம் ரொம்ப நெருக்கமாக ஆரம்பித்தது. அந்த கண்மணிகள் திடீரென ஒரு முடிவு எடுத்தார்கள். நாம் நமக்கென்று சொந்தமாக ஒரு இடம் வாங்க வேண்டும், ஒரு ஆசிரமம் கட்ட வேண்டும், அங்கே சுவாமிஜி இருந்து எல்லோருக்கும் அருளுரை ஆற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். உடனே இடம் வாங்குவதற்கு பார்த்தார்கள். பணம் இல்லை. வேலூரினுடைய வட்டாட்சியரும் அந்த கண்மணியில் ஒருவர், அவருடனே ஒரு எண்ணத்தை கூறினார். நாம் மாவட்ட ஆட்சியரை பார்த்து நமக்கான ஒரு இடத்தை ஒதுக்க சொல்லலாம் என்று எல்லோரும் முடிவெடுத்தார்கள். அப்போது ஒரு கண்மணி கூறினார், சத்துவாச்சாரியை அடுத்து ரங்காபுரம் பக்கத்தில் ஒரு
1/2 ஏக்கரா இடம் இருக்குது. அந்த இடம் ரொம்ப நமக்கு தோதாக இருக்கும், நம்ம அந்த இடத்த எடுக்கலாமா என்றார். உடனடியாக வட்டாட்சியரும் மற்றவர்களும் போய் மாவட்ட ஆட்சியரை பார்த்தார்கள். அவரும் சரி என்று கூறிவிட்டார். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல். அந்த இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கும் சம்மந்தப்பட்டது. எனவே நெடுஞ்சாலைத்துறை தடையில்லா சான்றிதழ் வாங்க வேண்டும். என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். சுவாமிஜியோட கண்மணிகளில் கோபிகிருஷ்ணன் என்பவரும் ஒருவர். அவருக்கு வேலூர் நகராட்சியிலிருந்து டெல்லியில் பிரதம அமைச்சர் அலுவலகம் வரை வேலைகளை முடிக்கக்கூடிய திறமை இருந்தது. என்னென்ன செய்ய வேண்டும், யாரை யாரை சந்திக்க வேண்டும் எல்லாம் தெரிந்து வைத்திருப்பார். எல்லா வேலைகளும் சிறப்பாக செய்து முடிப்பார். அவருக்கென்று தனியாக ஒரு அலுவலகம் இருந்தது. அந்த அலுவலகத்தில் ஒரு தொலைபேசி இருக்கும். 2 மேசைகள், ஒன்றில் அவர் அமர்ந்திருப்பார், இன்னொரு மேசையில் டைப்ரைட்டிங் மிஷினோடு அவருடைய ஒரு காரியதர்சி அமர்ந்திருப்பார். இவ்வளோதான் அவருடைய அலுவலகம். ஆனால் எல்லா வேலையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருந்தது. உடனே கோபி சாரை அணுகினார்கள். அவரிடம் இந்த பிரச்சனையை கூறினார்கள். உடனே அவரும் யோசித்தார். சரி, என்ன செய்வது என்று பார்த்தார்கள். அவர் போய் நெடுஞ்சாலைத்துறையை விசாரித்த போது அங்கே 2 தலைமை செயற்பொறியாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் தான் இந்த தடையில்லா சான்றிதழை தர வேண்டும். கோபி சார் விசாரிக்க ஆரம்பித்தார். முதல் செயற்பொறியாளருடைய மகளுக்கு வேலூரில் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் ஒரு அனுமதி வாங்க வேண்டியிருந்தது. ஒரு சீட் வாங்க வேண்டும். யாரை சந்திக்க வேண்டுமோ சந்தித்தார். கோபி சார் சீட் வாங்கி கொடுத்து விட்டார். எனவே அவருடைய பிரச்சனை தீர்ந்தது. அடுத்தவர் மாகாயம் பக்கத்தில் வீட்டில் இருந்தார். அவர் வீட்டுக்கு பின்புறத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை வேலூர் நகராட்சியில் தீர்க்க வேண்டும். அதையும் கோபி சார் தீர்த்து வைத்து விட்டார். அவ்வளோதான், இருவரும் தடையில்லா சான்றிதழ் கொடுத்து விட்டார்கள். எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. உடனடியாக அந்த இடத்தை கையகப்படுத்தினார்கள். அங்கே ஒரு ஆசிரமம் கட்ட ஆரம்பித்தார்கள். எல்லாம் கட்டி முடிந்தது. ஆரம்ப நாள் வந்தது. வந்தவுடன் மாவட்ட ஆட்சியரும் வருகை புரிந்திருந்தார். எல்லோரும் பேசினார்கள். சுவாமிஜியை பற்றி புகழ்ந்து தள்ளினார்கள். கடைசியாக சுவாமிஜி நன்றி கூற எழுந்தார். முதலில் அவர் கூறியது, எல்லாம் கிருஷ்ணன் செயல். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து நாம் இந்த ஆசிரமத்தை நடத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எல்லாம் கிருஷ்ணன் செயல் என்று முடித்துவிட்டார். முன்வரிசையில் அமர்ந்த கோபிகிருஷ்ணன் உள்ளுக்குள்ளாக ஒரு நமுட்டி சிரிப்பு சிரித்து கொண்டார். எல்லாம் கிருஷ்ணன் செயல். நன்றி நண்பர்களே. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா.